உள்ள ஒமாஹா பகுதியைச் சேர்ந்த 20 வயசான அலெக்ஸ் சிம்சன் அப்படிங்கிற இளம்பெண் மூளையோட பெரும்பகுதியே இல்லாம மருத்துவர்களோட கணிப்பையும் மீறி அண்மையில தன்னோட 20வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அலெக்ஸ் பிறந்தப்போ அவங்களுக்கு ஹைட்ரனென்செபாலி அப்படிங்கிற அரிதான நரம்பியல் குறைபாடு கண்டறியப்பட்டிருக்கு. இது மூளையோட பெரும்பாலான பகுதிகள் இல்லாம மூளை நீரால, அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலெக்ஸ் 4 வயசு கூட தாண்டறது சாத்தியமே இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு 20 ஆண்டுகள் கடந்தும் அலெக்ஸ் இன்னும் உயிரோட குடும்பத்தினரோட அன்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது எப்படி சாத்தியம்னு கேட்டதுக்கு ரொம்ப சிம்பிளா அன்புதான்னு சொல்லியிருக்காங்க. அலெக்ஸோட மூளையில மிகச்சிறிய அளவு செரிபலம் மட்டும்தான் இருக்கு. அவங்களால பார்க்கவோ கேட்கவோ முடியாது. ஆனாலும் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட பிரசன்ஸையும் அவங்களால ஃபீல் பண்ண முடியும்னு குடும்பத்தினர் சொல்றாங்க. அவங்க அலெக்ஸை ஒரு உண்மையான போராளின்னு சொல்றாங்க. ஹைட்ரனென்செபாலி அப்படிங்கிறது ஒரு கடுமையான நரம்பியல் நோய். இதனால மூளையோட சிந்தனை மற்றும் இயக்க ஒருங்கிணைப்பு பகுதிகளான செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் பெரும்பாலும் இல்லாம அந்த இடத்துல மூளை நீர் இருக்கும். 10,000 பேர்ல ஒரு குழந்தைக்கு தான் இப்படியான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமா. இந்த மாதிரியான நிலை கர்ப்ப காலத்துல மூளைக்கு ஏற்படுற பக்கவாதம், தொற்று இல்லைன்னா சேதம் காரணமா உருவாகலாம். இப்படி பிறக்கிற குழந்தைகள் சிலர் தொடக்கத்துல சாதாரணமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க சீஜர், பார்வையின்மை, வளர்ச்சி தாமதம், உடல் மெலிதல் போன்ற அறிகுறிகளோட இருப்பாங்க. இது பத்தி அலெக்ஸோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அலெக்ஸோட மூளை என்னோட சின்ன விரல்ல பாதி அளவுக்கு கூட இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பயந்தோம். ஆனா நாங்க வச்ச நம்பிக்கை தான் அவளை இன்னும் உயிரோட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைட்ரனென்செபாலியால பாதிக்கப்பட்டவங்கள அலெக்ஸ் போன்றவங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த நோய்க்கு மருந்தே இல்ல. ஆனா சிறப்பான பராமரிப்பும் அன்பான குடும்ப ஆதரவும் அவங்க வாழ்நாள நீட்டிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.